ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் அருள்மொழியாம். ஆலயமணியே அவர் குரலாம், அழைக்கும் இறைவன் அருள்மொழியாம். பீடமே அன்பில் பிரசன்னமாம், பீடமே அன்பில் பிரசன்னமாய், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள். ஆண்டவர் இந்த நாளை தூய்மையாய் கடைபிடித்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு விழுமியங்களை விட்டு சென்றிருக்கின்றார், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த விழுமியங்களை பின்பற்ற வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலும் இந்த கல்வாரி பலியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய பாடுகளையும் விழுமியங்களையும் நான் பின்பற்ற வேண்டுமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் வாழ வேண்டும். அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி பீடத்திலே ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த கல்வாரி பலியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆதியால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றீர். அதை அறிந்திருந்தும் செருக்கிட்டிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர்.
ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நல்ல நீளத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நீளத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கேனி. கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் அது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரும் எம்மருங்கும் இன்னிசை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாவது வாசகம் புனித சின்னப்பர் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும்
கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 43 வரை. இயேசு தன் சீடர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாரே பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்ற முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றார். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள்.
அங்கே அழுகையும் அக்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு ஆண்டவருடைய இறை ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இறை ஆட்சியில் பங்கு கொள்ள வேண்டுமே என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. முதலில் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட வேண்டுமே என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியிலே வர வேண்டும். பாருங்கள், திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் திருமுழுக்கு யோவான் ஒரு இளைஞராக இருந்த பொழுது அவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டு விலகி ஒரு தனிப்பட்ட இடத்திற்கு சென்று, பாலை நிலத்திற்கு சென்று ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார். ஆண்டவரோடு பேசினார். அவருக்கு அந்த நேரம் வரும் வரை ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவர் கொடுத்த அனைத்து வார்த்தைகளையும் மனதிற்குள் வைத்து அவர் நற்செய்தியாக வந்து மக்களுக்கு அறிவித்தார். அவர் இவ்வாறு சொன்னார். லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்றே சொல்லி மக்களுக்கு அறிவிக்கின்றார். இதுதான் திருமுழுக்கு யோவான் பேசிய முதல் வார்த்தை மக்களுக்கு. எனவே மக்கள் மனம் மாறி அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் முதல் வழி ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்படுவது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய ஆட்சிக்கு நாம் உட்பட வேண்டுமே என்றால், அந்த விண்ணரசை நாம் சுவைக்க வேண்டுமே என்றால் நாம் பாவத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும். நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எவ்வகையான பாவங்களை நாம் விழுகின்றோம், எவ்வகையான பாவத்தை நாம் செய்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சுய சிந்தனையோடு பாவ பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றோம். எனவே அந்த பாவத்தை தேர்ந்து தெளிந்து அதிலிருந்து நாம் வெளியே வர பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த பாவ மன்னிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் சுவைக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புது மனிதனாக, புது மனிதையாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த உவமை வழியாக பேசிய அந்த நற்செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும், நாமும் விண்ணரசை சுவைத்துக் கொள்ள முடியும். பாருங்கள், இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் அழகாக இந்த உவமையின் வழியாக விளக்குகின்றார். கடைசி காலகட்டங்களில் நல்ல மனிதர்களும் இருப்பார்கள், கெட்ட மனிதர்களும் இருப்பார்கள், அதிகமாய் இருப்பார்கள். அந்த கெட்ட மனிதர்களை வைத்து நல்ல மனிதர்களை பாவத்தில் விழ சாத்தான் அவர்களோடு இருப்பான். அவருடைய சிந்தனைகளில் தேவையில்லாத விதைகளை விதைத்து விடுவான். எனவேதான் இந்த நல்ல மனிதர்களும் பாவத்திற்குள் தள்ளப்படுவார்கள். உடனடியாக அவர்கள் தள்ளப்படுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் வெறுப்பு, கஷ்டங்கள், பலவீனங்கள், மற்றவருடைய வார்த்தைகள், மற்றவர்களை பார்க்கக்கூடிய வேளையிலே கண்கள் வழியாக, கேட்கக்கூடிய வார்த்தையின் வழியாக, காதுகளின் வழியாகவும், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளின் வழியாகவும் பாவம் செய்து செய்து அந்த விண்ணரசுக்கு செல்ல தகுதி அற்றவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அந்த வேளையில்தான் ஆண்டவருடைய 2வது ஆட்சி வரக்கூடிய நேரத்திலே வான தூதர்களுக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மக்களையும் கெட்ட மக்களையும் அவர் பிரித்து, அந்த கெட்டவர்கள் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். நல்ல மக்கள் அவர்களுடைய
நற்செயலுக்கு ஏற்ப விண்ணரசில் அவர்கள் இடம் பெறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்படி என்றால் முதலில் ஆண்டவருடைய வழியை நாம் தேட வேண்டும், ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும், ஆண்டவர் விட்டு சென்ற விழுமியங்களை நாம் பின்பற்ற வேண்டும், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த கற்பனைகளை கடைபிடித்து அவர் வழியில் நடக்க ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தயாரித்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் கூட்டி ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே அதை அறிந்து புரிந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நேரத்திலே நாமும் விண்ணரசுக்குள் செல்ல தகுதி பெற்றவர்களாய் மாற முடியும். பாருங்கள், இந்த உலகத்தில் நமக்கு சிறு கஷ்டங்கள் வந்துவிட்டால் நாம் கண்ணீர் சிந்துகின்றோம், இந்த உலகபூர்வமாய் கண்ணீர் சிந்துகின்றோம். ஆனால் யாருமே அவர்களுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவதில்லை, யாருமே அந்த ஆத்மாவை குறித்து வருத்தம் அடைவதும் இல்லை. பாருங்கள், ஒரு பாவம் செய்து விட்டோம் என்றால் நாம் குருவானவரை தேடி சென்று பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருமண காரியமும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல செயல் ஏதாவது நடந்தால் நாம் குருவானவரை தேடி சென்று அவரை அழைத்து நம்முடைய வீட்டிற்கு வரும்படியாகவும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவரை அழைக்கின்றோம். இது அனைத்தும் உலகபூர்வமான ஒரு காரியமாய் இருக்கின்றது. ஆனால் விண்ணரசுக்கு தேவையான ஒரு காரியம் நம்முடைய ஆத்துமா. நீங்கள் குருவானவரை போய் சந்தித்து நான் பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் அவரை போய் அழைத்து இருக்கின்றீர்கள்? அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய வரக்கூடிய காலம் மிகவும் கொடூரமாய் இருக்கக்கூடிய காலமாய் இருக்கும். அவர் அந்த நேரத்திலே அந்த களைகளை பிடுங்கக்கூடிய வேளையில் அது நமக்கு ஒரு வலியை தரக்கூடிய ஒரு செயலாய் இருக்கும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இறை ஆட்சிக்கு உட்பட நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். உரோமியர் 14வது அதிகாரம் 17வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இறை ஆட்சி என்பது நான் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. பாருங்கள், நம்முடைய ஆத்மாவில் தூய்மை இருக்குமே என்றால், நம்முடைய உள்ளத்தில் தூய்மை இருக்குமே என்றால் நாம் நேர்மையாக செயல்படுவோம், நமக்குள் ஒரு அமைதி இருக்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வரும். எனவே முதலில் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் தேடி அதை சேர்த்து வைத்து அதை நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களில் பகிர்ந்து கொள்வோம், வேலை செய்த இடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோம், நாம் நம்முடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்வோம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையிலேயே இறை ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை நான் பெறும் ஒப்பற்ற செல்வம், அதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக நான் கருதுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். எனவே அந்த ஒப்பற்ற செல்வமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கக்கூடிய அந்த இறை ஆட்சியை தேடுவோம். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆட்சியில் நாமும் பங்கு கொண்டு அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அநேக மக்களை அந்த இறை ஆட்சிக்குள் அழைத்து வரக்கூடிய வரங்களை கேட்டு தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் நாம் மன்றாடுவோமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக தேடலோடும் அநேக உள்ளத்தின் கருத்துகளோடும் இந்த காணொளியின் வழியாக இந்த கல்வாரி பலியில் பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி நாதரிடம் நாம் எடுத்துரைப்போம். கருணையே உருவான இறைவா, எங்களுடைய திருச்சபை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது பாதம் தருகின்றோம். அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உமது கிருபையும் இரக்கமும் கூட இருக்கும்படியாகவும், ஒருவேளை அவர்கள் வழி தப்பி சென்றுவிட்டால் நீர் அவர்களை திருத்தி உமது பாதம் கொண்டு வந்து சேர்த்து உமது இறை ஆட்சிக்கு உகந்தவற்றை தேடக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை முதலில் நீர் உருமாற்றம் அடைய செய்யும்படியாகவும், அவர்கள் செய்யக்கூடிய நற்செய்தி பணியில் உமது வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களை உமது பாதம் தருகின்றோம். குறிப்பாக எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் இடக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கனிவு கூர்ந்து அந்த திட்டத்தின் வழியாக ஏழை எளிய மக்கள் பயன்படும்படியாகவும், அதன் வழியாக அவர்கள் திருச்சபை துன்புறுத்தாமல் இருக்கும்படியாகவும் நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் அநேக அருட்சகோதர சகோதரிகள், குருக்கள் மற்றும் பொது நிலையினர் அநேக பேர் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நீர் தொட்டு குணமாக்கும்படியாகவும், அவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கும்படியாகவும், மற்றும் ஆண்டவரே அநேக கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், கேன்சர், எய்ட்ஸ், டிபி மற்றும் இதய சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் தருகின்றோம். அவர்களுடைய உடலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டு அவர்களை குணமாக்க வேண்டும் என்றும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்த இயேசுவே, இந்த காணொளியின் வழியாக இதோ இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் தருகின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அரை குறைவானது எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி நிறைவான செழிப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீதியும் நேர்மையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்கள் எடுக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாகவும், குழந்தைகளுடைய படிப்பு காரியங்களிலும் திருமண காரியங்களில் உறுதுணையாய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்றும், ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும்படியாகவும் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே, இதோ உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம்.
கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த ஆத்துமாக்களை உமது கரத்தில் தருகின்றோம். அவர்களுடைய ஆத்துமாக்களை தூய்மைப்படுத்தி அந்த விண்ணக வீட்டில் நீர் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திரு சமூகத்தில் நின்று இந்த கல்வாரி பலியில் இணைந்து எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றும் உமது பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வல்லமை மிகுந்தவர், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். எனவே எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றிவிட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு பதில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாயாண்டவனே, உன்னருளோடு அனுப்பாய் மாவரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, உன்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளி மீக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவான வாழ்வின் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்துக்கொள்ளும். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன், எந்தவம் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்த்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். அவர் நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்திருக்கின்றார். அவருடைய ஆட்சியில் பங்கு பெற நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகின்றார். தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவராகிய கடவுள் அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மோடு கூட இருந்து தங்கி இருந்து நமக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றாரே. அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாம் துதிப்போமா? எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த கல்வாரி பலிக்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தந்தையை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீர் உறுதுணையாய் இருக்கிறபடினால் மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தந்தையே. இந்த நாளிலும் நற்கருணை நாதராய் உம்மை பார்ப்பதற்கும் உண்பதற்கும் நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தந்தையே. தந்தையே, இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உணர்கிறோம் சுவாமி, நாங்கள் செய்த பாவத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த இனிமேல் இது போல் பாவங்கள் செய்து மீண்டும் மீண்டும் உம்மை சிலுவையில் அறைந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் மூலம் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆட்சிப்படுத்தும்படியாகவும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்.
அநேக தேவைகளோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை உமது பாதத்தில் தருகின்றோம். ஆசீர்வதியும், திருச்சபை ஆசீர்வதியும். திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் எடுத்து மாற்றும். குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றும். சமாதானத்தையும் அமைதியும் இந்த உலகத்திற்கு கொடுத்திடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாலுனையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரன் நீ தரித்திடவே, தாயுதரன் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டா. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.